பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த வருடம் சுதந்திர தினத்திற்கு வெளிவர இருக்கு ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணியில் உருவாகி வரும் கூலி. சுமார் 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் எப்படியும் 1000 கோடிகள் வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த படத்தோட டைட்டில் ப்ரமோஷன் வெளிவந்து சமூக வலைதளங்களில் ஒரு கை பார்த்து இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவு வியூஸ் வந்து குவிச்சு கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலி என எகிரிய லோகேஷோட கிராப் இறங்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கைவசம் ஏகப்பட்ட பெரிய பட்ஜெட் படங்கள் குவிச்சு வச்சிருக்காரு. கைதி 2, ரோலக்ஸ், இரும்புகை மாயாவி போன்ற படங்கள் அடுத்தடுத்து இயக்க இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோவாகவும் நடிக்க கமிட் ஆகிட்டு இருக்காரு. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ரஜினியின் கூலி படத்தை முடித்துவிட்டு அதற்குண்டான வேலையிலும் இறங்க இருக்காரு. இந்நிலையில் கூலி படத்தில் சன் பிக்சர்ஸ் அவருக்கு கொடுத்த சம்பளம் வெளிவந்திருக்கு. நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படம் கொடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்டால ரஜினியின் சம்பளம் இந்த படத்தில் ஏறி இருக்கு. கூலி படத்தில் ரஜினிகாந்த் வாங்கிய சம்பளம் 260 கோடிகள். லோகேஷ் கனகராஜுக்கும் கொடுக்கப்பட்ட சம்பளம் 60 கோடிகள். இப்படி பெரும் தொகையை அளித்ததற்கு பின்னால மற்றும் ஒரு படத்தை இதே கூட்டணியில் உருவாக்க சன் பிக்சர்ஸ் திட்டம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஜெயிலர் 2 படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு படத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போறாங்களாம். அதாவது லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினியோட கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு படம். இது கண்டிப்பாக எல்சியூவில் வர படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, கூலி படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்க இந்த படம் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படமாக கலெக்ஷன் பண்ணுற படமாக இருக்கும் என்று நம்பப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறதுனால இப்போவே இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளை நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிட்டுக்கு வைப் பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரீச் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ 2வது சிங்கிள் சாங் இந்த பாட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அனிருத் பாடி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அனிருத் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு பாடல் பாடியிருக்காரு. அனைத்து பாடல்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். அதனால அதே சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாரா நம்ம ரஜினி. அதனால அனிருத்தும் ரஜினியும் சேர்ந்து தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வைப் பண்ணுற மெட்டீரியலாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. மேலும் பூஜா ஹெக்டே இந்த பாட்டில் நடனம் ஆடி இருக்காங்க. கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பூஜா ஹெக்டே நடனம் ஆடி இருக்கிறதுனால இந்த பாட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.